2026 தேர்தல் களம் என்பது ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிமுகவை அட்டாக் பண்ணவே இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு கூட தாவேகானுடைய முக்கியமான சில நிர்வாகிகள் அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவரோடு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த 80 சீட்டு கேட்ட விஷயத்துல இருந்து அதிமுக இவ்வளவு தர முடியாது, அவ்வளவுக்குலாம் நீங்க ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு பெருசா ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சீமானுக்குன்னு ஒருத்தர் 1% 2% கூட ஆள் கொடுக்க மாட்டாங்க. இளைஞர்கள் வந்து எல்லா கட்சியில இருந்து ஓட்ட பிரிக்கிறார் விஜய். இப்ப திமுகல வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு இளைஞரணி, மாணவரணி, இலக்கிய அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு ஊடகவியலாளர் திரு சங்கீத் குஹன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குஹன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். ஒரு பரபரப்பான அண்ணாமலை மாற்றம், அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் வழங்கப்படும், அது வந்து ஏடிஎம்கே பிஜேபியோடு கூட்டணி உறுதியாயிருச்சு. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் முழுக்க பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களோடு கேட்க முயற்சி பண்ணுவது என்னென்னா, திரு விஜய் அவர்கள் வந்து அவர் பொதுக்குழுவில் பேசும்போது டிஎம்கே டிவிகே தான் போட்டி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சி ஓட்டர்ஸ் வந்து ஒரு கருத்து கணிப்பு வருது. அது ஒரு 64% தான் அதை பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கரண்ட் சிஎம் எம்கே ஸ்டாலினுக்கு வந்து ஒரு 27% போட்டு 18%, எந்த ஒரு பப்ளிக்கையும் இன்னும் மீட் பண்ணல, ஆனால் அவருக்கு ஒரு 18% பண்ணுறாங்க. அதேமாதிரி அவர் ஏதோ ஒரு நெரேட்டிவ், அந்த டீம் ஆஃப் டிவிகே இன்னைக்கு சேர்ந்துருக்கிற நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க பக்கம் இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா? நீங்கள் எப்படி இது பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு வந்து நடந்துச்சு கடந்த வாரம். அந்த பொதுக்குழுல வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு அழுத்தம் திருத்தமா வந்து சொல்றாரு. 2026 தேர்தல் களம் என்பது ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படிங்கிற ரீதியில குறிப்பிடுறாரு. இது வந்து எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கறதான் அந்த கோர்ட்ல தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி எடுத்துக்கலாம். டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கறதா 1967 இருந்து வரக்கூடிய அரசியல். சுதந்திரம் பெற்ற பிறகு அப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட் இருந்துச்சு. 57ல திமுக முதல் முறையாக பார்ட்டிசிபேட் பண்ணி 15 எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்துக்கு உள்ள போகும்போது அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கேன்னு இருந்துச்சு. என்னைக்கு அண்ணா அவர்கள் 1967 ஆட்சியை பிடிச்சாரோ அன்னையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சியோட ஆட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் மலர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அது வந்து மாற்றுக்கிறதே இல்லை. திராவிட கட்சிகளும் பல்வேறு சாதனைகள் வந்து நிகழ்வுக்கு எதிராக, குறிப்பா கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர் உருவாக்கிய பிறகு அது ஏடிஎம்கே அது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப்ல போயிட்டே இருக்கு. பட் வந்து இவங்களுக்குள்ள ஒரே கொள்கை தான், எங்களை பொறுத்தவரைக்கும் திராவிட கொள்கை தான், நாங்க 2 பேரும் பங்காளி, ஆனா எதிரும் புதிருமா நம்ம நிற்போம் அப்படிங்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரே கொள்கை தான், அது உங்களுக்கே தெரியும். திமுக எதிர்ப்பு, கலைஞர் குடும்ப எதிர்ப்பு, அதுதான் அவங்களுடைய கொள்கை நாதமே அதுதான். அப்புறம் அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க, அம்மா நாமம் வாழ்கன்னு இப்போ சொல்லிட்டு வருவாங்க. இதுதான் அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி. நான் இப்ப என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியா பாஜகவை தீர்மானிக்குது, அரசியல் ரீதியா தமிழ்நாட்டில் வந்து நாங்க திமுக முன்னிறுத்துறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிமுகவை அட்டாக் பண்ணவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொன்னேன். சில மாதங்களுக்கு முன்பு கூட தாவேகானுடைய முக்கியமான சில நிர்வாகிகள் அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவரோடு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் வந்து ஒரு செய்திகள் வெளிவந்தம் இருந்தன. சில ஊடகவியலாளர்களும் கூட அது குறித்தெல்லாம் நிறைய சேனல் எல்லாம் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லும்போது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, அதிமுகவுடன் தாவேகா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது. கிட்டத்தட்ட 80 சீட்டுகளை வந்து கேட்டு விஜய் காய் நகர்த்தி வருவதாக ஒரு தகவல். குறிப்பா வட மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திருச்சிக்கு வடக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு ஆதரவான அலை வந்து வீசுது. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து ஒரு 40 சீட்டை வாங்குவோம். சவுத்துல ஒரு 15ல இருந்து ஒரு 20 சீட்டும், கொங்கு மண்டலத்துல ஒரு 10 சீட்டும், டெல்டால ஒரு 10 சீட்டும் இது மாதிரி வாங்கலாம் அப்படிங்கறத அவங்களுடைய எண்ணமா வந்து இருந்துச்சு. அப்போ வந்து அதிமுக தலைவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு நீங்க இன்னும் எலெக்ஷன்லயே நிக்கல, பார்ட்டிசிபேட் பண்ணல,
ஒரு எலெக்ஷன் நின்று உங்களுக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜை நிரூபிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்களுக்கு 80 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இளைஞர்கள் மத்தியில பெரிய ஆதரவு இருக்கு, குறிப்பா குடும்பமா ஒவ்வொரு குடும்பத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படிங்கிற ரீதியில வந்து அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து நடத்தியிருக்காங்க போது இப்ப தாவேகாவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கிறவர் ஜான் ஆரோக்கியசாமி இப்ப 6 வருஷமா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் தான். பட் இருந்தாலும் அவர் வந்து கட்சியில வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் வந்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாம பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற இந்தியாவிலே மிகவும் பிரபலமான ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பல கட்சிகள் ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. ஆனா அந்த கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை பேக்ரவுண்ட்ல தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. நீ எனக்கு பின்னாடி இருந்து வேலை செய், உனக்கு உண்டான அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன், நீ பண்ற வேலைக்கு கொடுத்துறேன், உங்க கம்பெனிக்கு எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி நாங்கள் கட்சியை இது பண்ணி நம்ம தேர்தலில் ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ல தான் போனாங்க. ஆனா முதல் முறையாக பிகே வந்து இன்னொரு கட்சியினுடைய ஒரு ஆண்டு விழாவில் வந்து ஏற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது விஜய் மட்டும்தான், வேற யாருமே ஏற்றல. ஏன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஜனசுக்ஷான் வந்து அவருடைய பார்ட்டி லீடராக தானே அவரே வர, அவரும் அதானே சொல்றாரு, நான் யாருக்கும் ஒர்க் பண்ண போறது இல்லை இங்க வந்து. ஆனா அந்த மேபி அவருடைய ஐடியா ஷேர்ஸ் வேணா பேக்ட்ராப்ல இருக்கலாம். ஒரு கட்சி தலைவர் ஜான் ஆரோக்கியசாமி மேடை ஏறல, ஆனா வந்து அவர் வந்து ஒரு பார்ட்டி லீடரா ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு கட்சி கூட்டணி கட்சி மாதிரி அப்படிதானே அவர் இருக்காரு. இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 80 சீட்டு கேட்ட விஷயத்துல இருந்து அதிமுக இவ்வளவுலாம் தர முடியாது, அவ்வளவுக்குலாம் நீங்க ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால அப்செட் ஆன தாவேகா நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை விஜய் கிட்ட கொண்டு போகும்போது விஜயோடு தேர்தல் வகுப்பாளர்கள் ஆலோசிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு டேட்டா எடுத்திருக்கோம், பிகே சாரும் ஒரு டேட்டா கொடுத்திருக்காரு, கிட்டத்தட்ட 15% வாக்குகளை வந்து நம்மளால வந்து பெற முடியும். நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து தனித்து தான் களம் காணணும், தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அமையணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதன் பட்சத்துல தான் வந்து மற்ற கட்சிகளை வந்து நம்ம கூட கூட்டணி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது விஜயோட மூமெண்ட் என்னன்னா, நம்ம வந்து திமுக ஆட்சியை வீழ்த்தணும், நம்ம தான் அந்த சிஎம் சேர்ல உட்காரணும் அப்படிங்கிறதா அவருக்கு வந்து ஆசை. ஏன்னா கட்சி தொடங்கினவங்க எல்லாருமே வந்து வேறு ஒருத்தர் சிஎம்மா இருக்கணும், நாங்கள் அவங்க போய் வந்து வைஸ் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும், ஒரு அமைச்சர் போஸ்டா வாங்கினா போதும், ஒரு எம்எல்ஏ எம்பி போஸ்டா வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சி தலைவர்களுக்கும் வந்து கட்சி தொடங்கிய போது அவங்களுக்கு ஒரு எண்ணமா இருந்துக்கிறது, சென்னை தலைமை செயலகத்துல போய் கோட்டை குத்தலத்துல நம்ம தேசிய கொடியை ஏற்றணும், அந்த முதல்வர் நாற்காலியை அலங்கரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வந்து பாயிண்டா இருக்கும். இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 80 சீட்டு கேட்ட விவகாரத்துக்கு பிறகு அவருடைய அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, 20% கிட்டத்தட்ட நமக்கு ஓட்டு வருது அப்படின்னா, கடந்த முறை 2024 அதிமுக ஒட்டுமொத்தமா நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு என்ன அப்படின்னா கூட்டணியோடு சேர்த்து 23%. அப்ப விஜய் அவர்களுடைய அந்த சர்வே எப்படி பார்த்தோம் அப்படின்னா, தேர்தலில் நிக்கலனா கூட நமக்கு 20% ஓட்டு இருக்குன்னு அவர் நம்புறார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து அந்த 2வது இடத்தை நம்ம அடிச்சிருவோம், 26 வந்து நம்ம எதிர்கட்சியா உட்காருவோம், 31 வந்து நம்ம ஆளுங்கட்சி ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்குன்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமியில இருந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து போயிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏற்கனவே நம்மளுடைய இன்டர்வியூல கூட நம்ம சொல்லியிருந்தோம் சார், விஜய் அவர்கள் வந்து களத்துல போய் மக்களை வந்து சந்திக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு முற்போக்கா சிந்திக்கக்கூடியவங்க. என்னதான் வந்து ஒரு காசு பரிசு பொருட்கள் இன்னும் பல விஷயங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் உள்ள உழன்றாலும் கூட, பட் வந்து யாருக்கு வாக்களிக்கணும், யாரை வந்து நம்ம இந்த முறை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும், யாரை எம்பியா தேர்ந்தெடுக்கணும், யாரை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஓட்டை நீங்க மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் பல அரசியல் நகர்வுகளை தெரிஞ்சவங்க தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள். ஸோ எல்லாருமே வந்து கண்மூடித்தனமா வந்து இவர் ஆதரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு விஷயம், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றாரு, பலம் நிரூபிக்காத விஜய் அவர்களோடு யாருங்க கூட்டணிக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியா தான் வந்து இருக்கு. ஆனா தாவேகா சார்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்ப நாங்க எடுக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அலற செய்யுது, பாஜகவை அலற செய்யுது, நீங்க வேணா பாருங்க திமுகவை சுக்குநூறா உடைப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க வந்து என்ன, திமுக தரப்புல வந்து பெரிய தலைவர்கள் யாருமே வந்து விஜய் டைரக்டா வந்து சொல்லல. சில அமைச்சர்கள் வந்து பேசுறாங்க, விஜய்க்கு அட்டாக் எல்லாம் பண்றாங்க. கே நேருவே வந்து சொல்றாரு, எங்க நீங்க களத்துல வந்து வேலை செய்யுங்க, அப்புறமேல் நீங்க வந்து ஜெயிக்கிறீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க களத்துக்கு வாங்க நான் நிக்கிறேன். சீனிவாசன் வந்து ஒரு சின்ன ஆக்டரே அவரை வந்து டீஸ் பண்ற அளவுக்கு
அவருடைய ஃபீல்டு ஒர்க் வரல அப்படின்றதுக்காக சொல்றேன். இப்ப பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட வந்து நான் விஜயை எதிர்த்து போட்டியிடுவேன்னு ஒரு பேட்டியெல்லாம் வந்து கொடுத்திருந்தாரு. ஏதோ ஒரு சினிமா நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அவரு ஒரு யதார்த்தமா சொல்லிட்டு போறவர் தான். அதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்க வேண்டிய தேவையில்ல. பட் அதே சமயம் ஒருத்தரை எதிர்த்தே நீங்க போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஜனநாயக நாட்டுல யாருமே அப்படி சொல்லவும் கூடாது. ஒரு விஜய் கட்சியினை சார்ந்த ஒரு மதுரை மாவட்ட நிர்வாகி வந்து போன் பண்ணி நீங்க எப்படிங்க எங்க தலைவர் எதிர்த்து நிற்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா, தம்பிங்கிறீங்க, அவர் ஏங்க எதிர்த்து நிக்க மாட்டீங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்கலாம். நானும் அவர் ஒன்றும் பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது. அவர் பேர் வேணா பவர் ஸ்டார்னு வச்சுக்கலாம். ஒரு சாதாரண சின்ன நடிகர் தான். அவர் ஒரு துணை நடிகர் தான். ஆனா அவர் வந்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, டீஸ் பண்றாரு, நீங்க முதல்ல களத்துக்கு வாங்க. ஆனா அவர் சீனிவாசன் அவர்கள் எலெக்ஷன்ல நின்றுருக்கிறார். அவர் நின்று அவர் வந்து ஃபீல்டு ஒர்க் பார்த்துருக்காரு. அதனால் அந்த அடிப்படையில் ஒரு சின்ன நடிகர் அது வந்து களம் கண்டிருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கிறீங்க, நீங்கள் களத்துக்கே வராமல் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ற அந்த கருத்தை தான் நான் சொல்லுவேன். இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2ஆம் இடத்துக்கு தான் தாவேக்கான்னு ஒரு அப்பயே ஒரு நரேட்டிவ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு நரேட்டிவ் வந்து ஐடி விங் மூலிமா செட் பண்ணுறத வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூஸ் எல்லாம் வந்து கசிய விடுவாங்க. அது அவங்க கட்சியிலேருந்து வரலன்னா கூட ஒரு தேர்ட் பார்ட்டி மூலம் ஒரு டக்குன்னு ஒரு நியூஸை வந்து கசிய விடுவாங்க. விஜய் வந்து விருந்து கலைத்தாரா சீமான் சில வாரங்களுக்கு முன்பு குமுதம் ரிப்போர்ட்டில் வந்து ஒரு தலையங்கமே போட்டு எழுதியிருந்தாங்க. ஆனால் சீமான் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, எப்பா என் தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணி வரேன்னா வா, இல்லைன்னா நான் தடிச்சு போட்டிட்டு போயிட்டே இருப்பேன், மற்றவங்க கூட போய் கூட்டணி நிற்கணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா உடைச்சிட்டு போயிட்டே இருந்தார். ஆனா எப்ப விஜயை வந்து விருந்து கலைத்தார் சீமான் அப்படிங்கிறது கசிய விட்டதே வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த நரேட்டிவ் செட் பண்ணது யாரு? அப்ப இது தாவேக்கால யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்கூப் கொடுக்காம வந்து நியூஸ் வந்து வெளியே கசிஞ்சிருமா? ஒரு வார இதழ், பிரபலமான ஒரு வார இதழ், அவங்க 3-4 பக்கத்துக்கு கவர் பண்ணி ஒரு கவர் ஸ்டோரி போடுறாங்க அப்படின்னா இந்த நியூஸை கசிய விட்டது யாரு அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. ரெண்டாவது, தாவேகா பொதுக்குழுல விஜய் அவர்கள் சொல்றாரு திமுக வெர்சஸ் டிவிகேக்கு இடையேதான் போட்டி, வேற யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப இவங்க அதிமுகவை ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜயின் ராஜதந்திரங்கள் அத்தனையும் தோற்று விட்டதா? அவங்க டீம் ஆஃப் ராஜதந்திரங்கள் எல்லாம் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அவங்க முன்னெடுக்கிற அந்த அரசியல் அந்த சித்தாந்தம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கானதான். அது நான் வந்து மறுக்கல. மக்கள் நலன் சார்ந்து. ஆனா அதே சமயம் இன்னும் அவங்கள்ட்ட போய் மக்களை போய் அவங்க கனெக்ட் ஆகல அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப எப்ப சார் பிரஸ்ஸை சந்திப்பீங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஏங்க அறிக்கையை டெய்லி கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாரு, ஏதாவது ஒரு பிரச்சனை பேசாம இருக்கிறாரா? அறிக்கை வருதுல, பிரஸ்ஸை சந்திக்கிறாருல, நீங்க எங்களை இன்டர்வியூ கூப்பிடுறீங்கல்ல, பேசுறோம்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய பல முக்கிய பிரமுகர்கள். ராஜ்மோகன் கூட அப்படிதான் சொன்னார். அவர் சந்திப்பாரு, செய்வாரு, குறைவில் சந்திப்பாரு, வருவாரு. ஆனா கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு 1.25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னுமே வந்து பிரஸ்ஸை வந்து அவர் சந்திக்கல அப்படின்னா அப்ப பிரஸ்ஸை சந்திக்க பயமா அப்படிங்கிற கேள்வியை தான் பல மூத்த பத்திரிகையாளர் வந்து எழுப்புறாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு பெருசா ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு சென்னை பழவேற்காடு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நடைபயணத்தை வந்து போகணும். அந்த சுற்றுப்பயணத்தின் போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 இருந்து ஒரு 15 மாவட்டங்களை கவர் பண்ணி அந்த ஒரு டிராவல் வந்து இருக்கணும். அந்த டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட பிரச்சனைகளையும் வந்து அலசி ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுக்குழுவிலே வந்து பல மாவட்ட செயலருக்கு உத்தரவிட்டாரு புஷி ஆனந்த் அவர்கள். ஒவ்வொரு மாவட்ட பிரச்சனையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசின மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு வருது. அப்ப இது வந்து ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து செட் பண்றாங்களா அப்படிங்கிற ரீதியில பல்வேறு விமர்சகர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அது எப்படிங்க, ஆட்சியில 31 வருஷம் இருந்த அதிமுக கட்சி வந்து வெறும் 10% தான் வாங்குது இபிஎஸ் தலைமையில அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப அந்த 100% எடுத்திருக்கணும். இந்த கருத்து கணிப்பை வந்து 100% எடுத்திருக்கணும். அதுல கருத்து இல்லைன்னு சொல்லிருக்கலாம். இப்போ ஒரு 1000 பேர் எடுத்து அதுக்குண்டான ஒரு ஆப்ஷனாவது போட்டிருக்கணும்ல. ரெண்டாவதுங்க, நீங்க நாம் தமிழர் கட்சி 2024ல 8.6% எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறி நிக்குது. சோ அப்படி பார்க்கும்போது சீமானுக்குன்னு ஒருத்தர் 1%, 2% கூட ஆதரவு மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியில ஒரு 5%, 4% சொன்னா கூட ஒரு ஏற்புடையதா இருக்கும். அவர் இபிஎஸ்க்கு வந்து 10%, திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து 9% போடுவது எல்லாமே வந்து ஒரு செட்டப் தான். ஒரு கருத்து உருவாக்கம் அப்படின்னு தான் சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு 27% கொடுத்திருக்காங்க அப்படின்னா எப்பவுமே வந்து
ஆன்டி இன்கம்பன்சி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது ஒரு ரூலிங் பார்ட்டி மேல எப்பவுமே வந்து மக்களுக்கான அந்த எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள் இருக்க தான் செய்யும். இந்த கவர்மெண்ட் வந்து இதை நல்லது எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல, எங்க ஊருக்கு ரோடு ஒரு சரியா போட்டு கொடுக்கல, தண்ணி வசதி வரல, ஒரு டேங்க் அமைச்சு கொடுக்கல, ஒரு சிமெண்ட் ரோடு நல்லா போட்டு கொடுக்கல, ஒரு லைட்டு சரியா அமைச்சு கொடுக்கல அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் அடிப்படை தேவைகளை கொண்டு அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து வழக்கம் தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப 27% திமுகவுக்கு கொடுத்துருக்கீங்க, சரி ஓகே, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கீங்க. அப்ப 27% அப்படின்னா அப்ப அவருடைய அந்த முதல்வருக்கான அந்த மதிப்பீடு வந்து குறைஞ்சிருக்கா மக்கள் மத்தியில? இவர் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணாம விட்டுட்டாரு, அதன் காரணமாக 27% கொடுத்தாங்களா? விஜய் எப்படி 18% கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல் வந்து சொல்லியிருக்கேன், விஜய் அவர்களுக்கு 10% 14% வாக்குகள் நிச்சயமா விழும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பொதுவான ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, இளைஞர்கள் வந்து எல்லா கட்சியில இருந்து ஓட்ட பிரிக்கிறார் விஜய். இப்ப திமுகல வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு இளைஞரணி, மாணவரணி, இலக்கிய அணி ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்திருக்கலாம். இப்ப அவங்க பூரா வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னு அந்த சைடு வந்திருக்காங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னொன்னு, அதே சமயம் அதிமுக, சிபிஎம், சிபிஐ, மதிமுக, தேமுதிக, இன்னும் பிஜேபி, காங்கிரஸ், இன்னும் பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது ஒரு ஒரு துணை அமைப்பாளர், ஒரு மாவட்ட அளவில் இருந்த துணை அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், இது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால ஒரு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலர் மாதிரி பதவி கிடைக்கும் போது ஏன் இங்க வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பொறுப்புல வந்து இருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல அவங்களாம் அங்க இருந்துதான் வெளியே வந்து அரசியல் பண்றாங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களால் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல இன்னும் 6 மாவட்டத்துக்கு அவரால் மாவட்ட செயலர் போட முடியல. ஏன் போட முடியல? அப்போ உங்க கட்சிக்கு ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துலயே அவ்வளவு பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி இருக்கு. விழுப்புரத்துல ஒரு மாவட்ட செயலாளர் அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, பணம் வாங்கிட்டு போடுறாங்க அப்படின்னு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து அந்த மாதிரி பேச்சு வருது. பட் அதுக்கான எதிர்வினை மிகச்சரியா இல்லை. அதாவது அவங்களுக்கான சொல்யூஷன் கட்சியினுடைய மேல் தரப்புல இருந்து சரியா வரல. இன்னொன்னு, புஷி ஆனந்த் அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு பொதுச் செயலாளர் என்பவர் எல்லா தரப்பையுமே அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கணும். ஏன்னா மாநில அளவில் ஒரு பொறுப்புல இருக்கீங்க, தலைவருக்கு அடுத்த கட்டத்துல வந்து புஷி ஆனந்த் வந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, எப்பவுமே திமுக, அண்ணா திமுகவுடைய பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சார். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ காந்தி செல்வன் ஒரு முன்னாள் மத்திய இணையமைச்சர் இருந்தார், அவரையும் உருவாக்கும், அவருக்கு எதிராக வந்து இன்னொரு டீமையும் வந்து உருவாக்கும். இப்போ காந்தி செல்வன் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களோட நேரடி தொடர்பில் இருந்தாலும் கூட இங்கே அவருக்கு ஆப்போனன்ட் டீம் வந்து ஏதாவது ஒரு புகார் தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின்ட்ட வந்தாலும் கூட ஸ்டாலின் வந்து அவரையும் வேணும் தான் அரவணைப்பார். எப்பா உனக்கு வந்து பரமத்தியூர்ல எம்எல்ஏ சீட்டு உனக்கு தரேன், எப்பா நீ போய் ராசிபுரத்தில் வேலை செய், திருச்செங்கோட்டில் வேலை செய், உனக்கு எம்எல்ஏ சீட்டை ஒதுக்கி தரேன், அது செய்த கோஷ்டி பூசெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க தான் தலைவர். 2 கோஷ்டி இருக்கும், 3 கோஷ்டி இருக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் சரி, அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் சரி. இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து சேலம் புறநகர் மாவட்ட செயலர் வந்து இளங்கோவன் வந்து இருக்கிறாரு. இப்போ அவரை வச்சு மட்டுமே எடப்பாடி வந்து அங்கே கட்சியை நடத்திட்டு இருக்க மாட்டாரு. அதுக்கு ஆப்பனண்டா இன்னொரு டீம் யார் இருக்கா, அப்போ அவங்களையும் வழக்க சொல்லுவார், எப்பா உனக்கு சேலம் வடக்கு தூக்கி தர்றேன், நீ ஆத்தூர்ல போய் நில்லு, உனக்கெல்லாம் வந்து சீட் உண்டு, கட்சி வேலை ரொம்ப முக்கியம், அடுத்த தேர்தல் நம்ம ஜெயிக்கணும், ஒரு என்கரேஜ் பண்றதுதான். இப்ப அந்த தேர்தலில் வந்து சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கல, அது 2வது பட்சம். பட் ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர் நம்மளை மதிச்சு, நம்ம தலைவர் வந்து சீட்டுன்னு சொல்லிட்டாரு, நம்ம வந்து சும்மா இருக்கலாமா, நம்ம எதிர் கட்சிக்குள்ளே வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா களத்துல போய் யாரா வேலை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்த்தரப்பு கூட கொஞ்சம் ரொம்ப முட்டல் மோதல் அதிகமா இருக்கிறவங்க கொஞ்சம் இணக்கமா போகணும்னு நினைப்பாங்க. எப்பா அண்ணா விடுன, உனக்கு என்னென்ன பிரச்சனை, நீ ஒர்க் பண்ணன, நான் அந்த தொகுதியில நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் செய்றவங்க. அதுதான் வந்து ஒரு தலைவருக்கான அழகு. கட்சிக்குள்ள பல கோஷ்டிகள் இருந்தால் அதை சமாதானப்படுத்தணும். ஆனா இங்க வந்து இவர் விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போட்டிருக்காருன்னு போயிருக்கிறாரு, ரைட்டு. வேற கட்சியில இருந்து வந்த ஒரு முக்கிய நிர்வாகி வந்து உங்களை வரவேற்கிறதுக்காக ஒரு 500 பேரை வந்து தொண்டர்களோட நிக்கிறாரு, ஒரு மாலையெல்லாம் உங்களுக்கு போட்டு கௌரவிக்கணும், உங்களுக்கு ஒரு பொன்னாடை பூர்த்தி வாழ்த்து சொல்லணும்னு வந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட போய் சும்மா ஒரு நிமிஷம் நின்றுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் 2 வீலர் வந்து போறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது. 2வது, புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அந்த பொதுக்குழுல பேசும்போது ஒரு ரசிகர் மன்ற தலைவராக தான் பேசுறாரோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தெரியுது. அதை விஜய் ரசிக்கிறாரோன்னு கூட தோணுது. ஆனா அந்த பொதுக்குழுல உண்மையாலுமே மக்கள் பிரச்சனையில இருந்து சமகால அரசியல் முதற்கொண்டு எல்லாமே பயங்கரமா எதிர்த்து அடிச்சது வந்து ஆதவ அர்ஜுனா மட்டும்தான். அதுல வந்து அவர் வந்து இப்ப அண்ணாமலையை நோக்கி அவர் பேசுகிற அந்த பேச்சு, அவருடைய சொந்த மச்சனன், அதாவது மார்ட்டின் அவர்களுடைய மகன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அண்ணாமலையினுடைய அவருடைய பேராசை, அவர் வந்து அண்ணாமலையை நோக்கி அவர் பேசுவது எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அவர் செய்கிற தொழில் காரணமா இருக்கலாம். ஆனால் அதை வந்து அவர் வெளிப்படையா அப்படி அறிக்கை விட வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க?
இதுல நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இப்போ மார்ட்டின், அதாவது லாட்ரி மார்ட்டினை தெரியாதவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் லாட்ரி மார்ட்டினை தெரியாதவங்க இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா முழுமைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று. பட் மிசோரம், நாகாலாந்து, வடகிழக்கு மாநிலங்களா இருக்கட்டும், வட மாநிலங்களா இருக்கட்டும், பல கேரளாவா இருக்கட்டும், லாட்ரி வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரதான ஒரு தொழிலா வந்து போயிட்டு இருக்கு. அதன் மூலம் ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டியவர் தான் வந்து இந்த தொழிலதிபர் மார்ட்டின். அதன் மூலயமா பல பிசினஸ், கிரானைட், லுட்டு லூசுக்குன்னு அது ஒரு ஒரு பட்டியலிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமா ஒரு பிசினஸை வந்து லாட்ரி மூலியமாவே பல பிசினஸை கண்ட்ரோல் பண்ணவர். இந்தியாவிலேயே ஒரு லாட்ரியில ஒரு மிகப்பெரிய முதலிடத்தில் இருப்பவர் அவர் ஒருத்தர் தான் மார்ட்டின். அவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. அவங்களுடைய பொண்ணை தான் வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து திருமணம் செய்து. பேராசைன்ற வார்த்தையெல்லாம் குறிப்பிடுறாரு, நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அவருக்கு பதவி ஆசை, பேராசை அப்படின்னு சொல்லி. அப்ப இவரு சார்லஸுக்கு என்ன ஆசை? அவரும் பாண்டிச்சேரியில நம்ம ஒரு எம்பி ஆயிட மாட்டோமா, இல்ல பாண்டிச்சேரியில ஒரு அமைச்சர் ஆயிட்டோமா, இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் எதுவும் ஆயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பாண்டிச்சேரிக்கும் வேலை செய்யறீங்க. மத்திய அரசை வந்து ஒரு தாஜா பிடிக்க, அவர் அண்ணாமலையை அட்டாக் பண்றது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்வது எல்லாமே ஒரு பாலிடிக்ஸ் தாங்களா? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் வந்து இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சார்லஸ் பொறுத்த வரைக்கும் பாஜகவில் வந்து பொறுப்புல இருக்கிறாரு. ஆதவர்ஜுன் வந்து தாவேக்கால இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஆதவர்ஜுன் வந்து திமுகல இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 3 தேர்தலில் வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணவர் தான். அவர் உறுப்பினரா இல்ல, பேக்ரவுண்ட்ல இருந்து நமக்கு நாமே முக்கியமா 2016 ஸ்டாலினுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணி கொடுத்தவர் சுனில் டீம் கூட. 2019 சுனில் டீம் கூட இந்த 40க்கு 39 அடிச்ச தேர்தலையும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. 21 பிகேவோட கை கோர்த்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து தன்னுடைய மச்சான் வந்து அப்படி பண்றாரு இப்படி பண்றாருலாம் இவங்க குற்றச்சாட்டை முன் வைக்கல. இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு இடத்துல இருந்துட்டு பேசுவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஏன் பிரச்சனை அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இடி, ஐடி எல்லாமே இருக்குது. 2வது சிபிஐ வழக்கு வந்து நிறைய மார்ட்டின் மேல வந்து இருக்கு. அந்த கேஸ்லாம் தோண்டி எடுத்தா தன்னுடைய அப்பா காலத்துக்கு பிறகு தானும் தன் தம்பியும் தான் அந்த இடத்துல வந்து உட்காரும் போது பெருசா நம்ம மாட்டிக்குவோம், நம்மளே லாக் பண்ணிட்டா நம்ம பிசினஸ் கூட முடங்கிடும் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க பயப்படுறாங்க. இது ஒண்ணு முக்கியமான ஒரு பாயிண்ட். 2வது, இவர் அண்ணன் வந்து பாஜக இருக்காரு, தம்பி வந்து ஒரு தமிழ் தேசியவாதி. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மே 17 இயக்கத்துல கூட பயணிச்ச ஒரு நபர் தான். அதுக்கு அடுத்ததாக ஒரு ஆதவர்ஜுன் இதுக்கு முன்னாடி திமுக பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணாரு. அப்புறம் விசிகாவில் போய் துணை பொதுச் செயலாளர் வாங்கினாரு. இப்ப தாவேக்கால வந்து இருக்கிறாரு. ஆதவர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயம் மக்களுக்கான பண்ணணும்னு நினைக்கிறாரு. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் இருக்கிறாரு. அவருக்கு வந்து திமுகல வந்து ராஜ்யசபா எம்பியோ லோக்சபா எம்பியோ வந்து மூவ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அது வந்து கிடைக்கல. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் வந்து விசிகால இருந்து நம்ம ஒரு சீட்டை வாங்கணும். ஏன்னா திருமா மீது அவருக்கு ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு வந்து இருக்கு. அந்த காரணம் நடக்கல, அங்கேயும் நடக்கல. அங்க வந்து போனோம்னா ஸ்டாலின் வந்து என்ன சொல்லிட்டாரு, மார்ட்டின் குடும்பத்துக்காக நீங்க சீட்டு கேட்காதீங்க, உங்களுக்கு 2 சீட்டு தர்றேன், நீங்க ஒரு சீட்டுக்கு சேர்த்து கேட்குறீங்க அப்படின்னா மதிமுக அடுத்து எங்களுக்கு இன்னொன்று சேர்த்து கொடுன்னு கேட்கும். சிபிஎம் எல்லாமே வந்து கேட்கும். இருக்கிறதே தமிழ்நாட்டில் 39 சீட்டு தான். 2வது, நான் உங்களுக்கு ஒரு சீட்டை சேர்த்து கொடுக்கறது காரணமா அந்த கட்சிகளும் கேட்டா காங்கிரஸுக்கு வந்து எண்ணிக்கை வந்து ஒரு 5 குறைஞ்சிரும். சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல காங்கிரஸுக்கு வந்து சமாஜ்வாடி பார்ட்டியில இருந்து பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் கட்சியில இருந்து எல்லா கட்சியிலுமே குறைந்த அளவு தான் சீட் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ராகுல் நம்மளை வந்து ரொம்ப நம்புறாரு. நான் உங்களையெல்லாம் வந்து ஒரு மத்திய அமைச்சரை ஆக்கணும்னு ஒரு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவட்ட சொன்னோன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் ரூம்குள்ள பேசுனாங்க, அடுத்த 11ஆவது நிமிஷம் வந்து கையில் தான் போட்டாங்க, 2 சீட்டை வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகளை ஒரு ஒரு வித லாக். அதுதான் நீங்க உங்களால இந்தியா கூட்டணி உடஞ்சதுன்னு நீங்க பேர் எடுத்துக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு தலைவர்களுமே அதை வந்து யோசிக்கிறாங்க. அதாவது நீங்க மதச்சார்பற்ற கட்சி வந்து அங்க சென்ட்ரல்ல போய் ஆட்சியில் உட்காரணுமா, இல்ல தீவிரமா இந்துத்துவம் பேசுற ஒரு கட்சி வந்து ஆட்சியில் உட்காரணுமா அப்படிங்கும்போது தலைவர்களா யோசிக்கிறாங்கல்ல, அந்த ஒரு கட்டத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்கன்னு நினைக்கிறேன்.